பிதா குமாரன் பரிசுத்தாவிய நாமத்தினாலே ஆமீன். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை சோத்தரிக்கிறோம் சுவாமி. இந்த மகிழ்ச்சியான இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலவேளையில் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இருக்கிற இடங்களில் உம்மை ஆராதிப்பதற்கு நீர் எங்களுக்கு தந்திருக்கிற சிலாக்கியத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கின்றோம், உம்மை சோத்தரிக்கின்றோம். கண்மலையானவரே உம்மை துதிக்கின்றோம். உயர்ந்த அடைக்கலமானவரே உம்மை துதிக்கின்றோம். யெகோவா ஈரேவாக இருக்கிறவரே உம்மை துதிக்கின்றோம். யெகோவா ஷாலோமாக இருக்கிறவரே உம்மை துதிக்கின்றோம். கடந்த வாரம் முழுவதும் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த தொற்று நோய் தீங்கில் இருந்து விலக்கி காத்து கொண்ட உம்முடைய கிருபைகளுக்காக உம்மை துதிக்கின்றோம், உம்மை சோத்தரிக்கின்றோம். தேவன் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருந்த குறைவுகளை நிறைவாக்கி பூரணப்படுத்தி வழியெடுத்து வந்த உம்முடைய தயவுக்காக உம்மை துதிக்கின்றோம், உம்மை சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இதை பார்க்கிற, இதை கேட்கிற ஒவ்வொருடைய உள்ளத்திலும் தேவ சமாதானம் நிரம்பியிருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. இவைகள் அனைத்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம், எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கடவுளுடைய நாமத்திற்கு மகிமையாக பாமாலையில் 10வது பாடலை நாம் சேர்ந்து பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். போற்றிடு ஆன்மமே சிருஷ்டி கர்த்தாவாம் வல்லோரே என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். போற்றிடு ஆன்மமே சிருஷ்டி கர்த்தாவாம் வல்லோரே, ஏற்றிடு உனக்கு ரட்சிப்பு சுகமானோ Amen.
கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் முதலாவது வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனாய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களில் இந்த தொற்று நோய் பலவிதங்களில் நம்மை தாக்கி கொண்டிருக்கிறது. நம்முடைய தமிழ்நாட்டில் அது பல இடங்களில் ஊடுருவி அநேக மக்களை பாதித்து கொண்டிருக்கிறது என்பதை செய்தித்தாள்களிலும் தொலைக்காட்சியிலும் நாம் அறிந்து கொள்கின்ற ஒரு உண்மை. ஆனால் தேவனாய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் தம்முடைய சட்டையின் கீழாக மறைத்து பாதுகாத்து வருகிறார். ஆகவே முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் காணப்படுவோம். தேவனாய கர்த்தர் அதிசயங்களை செய்கிறவர், தேவனாய கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர். ஆகவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைகளில் அவர் நமக்கு நிறைவான நன்மையான காரியங்களை தந்து நம்மை மகிழ்ச்சிப்படுத்தி வருகிறார். ஆகவே நாம் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இன்றைக்கு சமுதாயத்தில் அநேக வேலைக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை, அநேகர் அன்றாட வாழ்க்கையினுடைய தேவைகளை பெற்றுக்கொள்வதற்கு கடினப்பாடு நிறைந்த ஒரு சூழ்நிலை. ஆனால் தேவனாய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நல்ல மேய்ப்பராக இருந்து நம்மை அனுதினமும் போஷித்து நம்மை பராமரித்து வருகிறார். ஆகவே நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நாம் சற்று நேரம் சிந்திக்கும்படியாக நமக்கு தரப்பட்டுள்ள ஒரு தலைப்பு என்னவென்றால், சான்று பகரும் சீடத்துவம், டிசைபிள்ஷிப் அஸ் விட்னஸ் என்ற இந்த தலைப்பை மையப்படுத்தி இன்றைக்கு திருமறை சார்ந்து நாம் சிந்திக்கும்படியாக இருக்கிறோம். ஆகவே இது ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக அமைந்திட தேவன் நமக்கு தயவு பாராட்டுவாராக. ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். டென்மார்க்கில் உள்ள கோபன்ஹேகன் பட்டணத்தில் ஒரு இளைஞன் வீதியில் சென்று கொண்டிருந்த பொழுது பேக் என்ற ஒரு மனிதரை அங்கே சந்தித்தார். அந்த மனிதரிடம் நற்செய்தியை அடங்கிய ஒரு துண்டுத்தாளை அங்கே அவன் கொடுத்தான். இந்த டிராக்ஸ், அந்த நற்செய்தி அடங்கிய ஒரு துண்டுத்தாளை அங்கே அவன் கொடுத்தான். அந்த மனிதர் அதை வாங்கியவுடன் அதை கசக்கி கிழித்து தூர எறிந்து விட்டார். இதை கண்ட அந்த வாலிபன் துன்புற்று மறுபக்கம் திரும்பி அவன் கண்ணீர் விட்டு அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். இதை கவனித்த அந்த பேக் என்ற அந்த மனிதர் யோசித்தார், இந்த இளைஞன் தன்னுடைய நேரத்தையும் தன்னுடைய இருதயத்தையும் எனக்காக செலவழித்து விட்டானே என்று சொல்லி உணர்ந்து அங்கே கசக்கி கிழித்து எரிந்த அந்த துண்டுத்தாளை மீண்டுமாக அவர் எடுத்து அதை ஒட்ட வைத்து அதை வாசிக்க ஆரம்பித்தார். நடந்தது என்ன? கவலையோடு கூட இருந்த அவரது உள்ளம் மன அமைதி பெற்றது. அந்த நற்செய்தியை அவர் ஆழமாக அவர் படிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையில் அவர் ஏற்றுக்கொண்டார். உத்தம கிறிஸ்தவனாகவும் அவர் ஒப்பற்ற சாட்சியாகவும் மாறினார் என்ற ஒரு உண்மை சம்பவம் அங்கே நமக்கு தெளிவுபடுத்துகிறது. பிரியமானவனே, கிறிஸ்தவன் என்று அழைக்கப்படுகிற நாம் கிறிஸ்துவுக்கு உயிருள்ள சாட்சியாக வாழ வேண்டிய சீசன் என்பதை இது நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆகவே இன்றைக்கு சிந்தனைக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தலைப்பு என்னவென்றால், சான்று பகரும் சீடத்துவம். ஆகவே முதலாவது இந்த சீடன் என்பதனுடைய பொருள் என்ன என்பதை இன்றைக்கு உங்களுக்கு நான் விளக்க முற்படுகிறேன். ஒருவேளை இந்த சீசன் என்று சொன்னால் அது பழைய ஏற்பாட்டில் ஒரு கிரேக்க மொழிபெயர்ப்பு
தருகின்ற ஒரு விளக்கம் என்னவென்றால் கற்றுக்கொள்ளுகிறவன், த லேர்னர் என்று சொல்லி அதற்கு விளக்கம் தருகிறது. புதிய ஏற்பாட்டில் இந்த சீசன் என்பதற்கு பின்பற்றி நடக்கிறவர், த ஃபாலோயர் என்று இதற்கு அழகான ஒரு விளக்கம் தருகிறது. அப்படி என்றால் இந்த சீசன் என்றால் பின்பற்றுகிறவன், பயிற்சி பெறுகிறவர், கற்றுக்கொள்கிறவர் என பல பொருள் இதற்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவத்தில் சீடர் என்பவர் இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் பின்பற்றுகிறவர் ஆவர் என்பதை நாம் அறிந்து கொள்கின்றோம். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில், இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த காலத்தில் அநேகர் இந்த இயேசுவை பின்பற்றினார்கள். ஆனால் அனைவரும் சீடர்கள் அல்ல. ஆல் ஃபாலோயர்ஸ் ஆர் நாட் டிசைபிள்ஸ். ஆனால் இயேசு கிறிஸ்து கடைசி வரை தன்னோடு கூட இருந்து தன்னை பின்பற்றும்படி 12 பேரை அவர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நாம் சுவிசேஷ பகுதியில் நாம் வாசிக்கின்றோம். இந்த சீடர்கள் என்பவர்கள் ஒரு மனதோடு எந்த சூழ்நிலையிலும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வாழ்க்கையின் இறுதி வரை கிறிஸ்துவோடு வாழ்பவர்கள், கிறிஸ்துவின் வாழ்க்கையில் கிறிஸ்துவனுடைய துன்பத்தில் அவர்கள் பங்கேற்பவர்கள், இவர்களே சீடர்களாவர். இதுதான் இந்த சீடன் என்பதற்கு நாம் சரியான ஒரு விளக்கத்தை நாம் கற்றுக்கொள்கின்றோம். அவை உண்மையான சீடன் என்று நாம் சொல்லும் பொழுது மேய்ப்பனின் பின் செல்லும் ஒரு ஆடுகளைப் போலவும், எஜமானனின் பின் செல்லுகின்ற ஒரு வேலையாள் போலவும், படைத்தலைவன் பின் செல்லுகின்ற ஒரு போர் வீரனை போலவும் ஆண்டவரின் அடிச்சுவடுகளை பின்பற்றி செல்வதாகும். இதுதான் உண்மையான சீடன். ஆண்டவர் இதை தெளிவாக நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், மார்க்கு 8:34, லூக்கா 9:23 இந்த வசனங்களில் சீடத்துவத்தின் வரையறையை இயேசுவானவர் தெளிவாக குறிப்பிடுவதை நாம் அறிந்து கொள்கின்றோம். இதுதான் உண்மையான சீடன். அவை உண்மையான சீடன் என்பவன் யார்? கடைசி வரை எல்லா சூழ்நிலையிலும் இயேசுவானவரை பின்பற்றி அவரே தஞ்சம், அவரே ஆதரவு, அவரே எனக்கு எல்லாம் என்று சொல்லி அங்கே அவன் செல்லுகின்ற ஒரு மனிதன் என்று சொல்லி நாம் இங்கே அறிந்து கொள்கின்றோம். இரண்டாவது, இந்த சீடத்துவத்தின் அடிப்படையான நோக்கங்கள் என்ன, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சீடத்துவத்தினுடைய அடிப்படையான நோக்கங்கள் என்ன என்று சொன்னால், முதலாவது கிறிஸ்துவை போல மாறுவது. கிறிஸ்துவனுடைய போதனைகள், அவரது வாழ்வு முறைமை நம்முடைய வாழ்க்கையில் அதை கடைபிடிப்பது. ஆகவே இதுதான் அது கிறிஸ்தவத்தின் ஒரு அடிப்படையான ஒரு நோக்கமாக இருக்கிறது. கிறிஸ்துவை போல மாறுவது. A disciple is one who behaves like Christ. கிறிஸ்துவை போல மாறுவது, கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்களை போல மாறுவது, கிறிஸ்து கற்றுத்தந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அதை கடைபிடிக்க முயலுவது. இதுதான் முதலாவது. இரண்டாவது, பிறருக்கு பணிவிடை செய்வது. A disciple is one who is committed to unconditional sacrificial love for other. ஆகவே இந்த சீடத்துவத்தினுடைய அடிப்படையான நோக்கம் இரண்டாவது என்னவென்றால் பிறருக்கு பணிவிடை செய்வது. மூன்றாவது, மற்றவர்களை சீடர்களாக மாற்றுவது. இயேசுவானவர் கடைசியாக ஒரு கட்டளை நமக்கு விட்டு சென்றார், நீங்கள் எல்லாரையும் சீடராக்குங்கள். ஆகவே மற்றவர்களை சீடர்களாக மாற்றுவது. A disciple is one who is dedicated to the fulfillment of Christ's commission. ஆகவே கிறிஸ்துவுடைய கட்டளையை நாம் அதை ஏற்றுக்கொண்டு மற்றவர்களை சீடர்களாக மாற்றுவது. இதுதான் சீடத்துவத்தின் உண்மையான நோக்கங்களாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம். பிரியமானவர்களே, சீடராக மாறுவதற்கு நமக்கு ஒரு பொதுவான ஒரு அழைப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது. எல்லாருக்கும் சீடராக வருவதற்கு ஒரு பொதுவான ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வதும் இந்த அழைப்பை நிராகரிப்பதும் நம்முடைய கடமையில் இருக்கிறது. ஆகவே இதை நிராகரித்து விடலாம் அல்லது ஏற்றுக்கொள்ளலாம். ஆகவே இது ஒரு பொதுவான அழைப்பாக
அங்கே கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆனால் இந்த சீடத்துவம் என்பது ஒரு விலையேறப்பட்ட ஒரு அழைப்பு என்பதை நாம் இன்றைக்கு மறந்துவிடக்கூடாது. ஆகவே ஆண்டவர் நம்மை சீடராக அழைத்துள்ளார். அவருடைய சீடராக அழைக்கப்பட்ட நாம் எவ்வாறு சாட்சிகளாக வாழ்வது என்பதை குறித்து இன்றைக்கு திருமறை சார்ந்து நாம் சிந்திக்கும்படியாக நாம் இருக்கிறோம். ஆகவே சுருக்கமாக நான் உங்களுக்கு 3 திருமறை பகுதிகளை மையப்படுத்தி அதனுடைய ஆழங்களை உங்களுக்கு சிந்தனைக்காக நான் வைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். முதலாவது திருமறை பகுதி 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 15வது வசனம் வரை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால், சீடத்துவம் என்பது உண்மையாக பின்பற்றுதல், டிசைபிள்ஷிப் ஃபெய்த்ஃபுல் ஃபாலோயிங் என்ற ஒரு தலைப்பை நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன். சீடத்துவம் என்று சொன்னால் உண்மையாக பின்பற்றுதல். இங்கே இந்த திருமறை பகுதியில் எலியா தீர்க்கதரிசியை குறித்தும் அவரது உதவியாளராக பணியாற்றிய எலிசாவை குறித்தும் நாம் வாசிக்கிறோம். இந்த எலிசா தன் எஜமானாகிய எலியாவை பின்தொடர்ந்து கடைசி வரை அவரோடு சென்றார் என்று பார்க்கிறோம். கில்கால், பெத்தேல், எரிகோ, யோர்தான் இவர்களுக்கு எலியா சென்ற பொழுது இந்த எலிசாவும் அங்கே எஜமான் கூடவே அங்கே சென்றதாக நாம் பார்க்கிறோம். அங்கே எலியா சொல்லுகின்றார், நான் இந்த இடங்களுக்கு நான் செல்ல வேண்டும், நீ சென்று விடு என்று சொல்லுகின்றார். ஆனால் இந்த எலிசா சொன்ன ஒரு பதில் ஒரு ஆழமான ஒரு பதில். அது என்ன பதில்? நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்று விடாமல் எலிசாவை பின்பற்றினார் என்று பார்க்கிறோம். இந்த எலிசா கடைசி வரை எலியாவை பின்பற்றினார் என்று பார்க்கிறோம். ஆம், நான் உம்மை விடுகிறதில்லை என்று சொல்லி இந்த எலிசா பின்பற்றினான். பிரியமானவர்களே, தன்னுடைய எஜமான் தன்னை விட்டு எடுபடும் வரை அவரையே பின்தொடர்ந்து கடைசி வரை சென்ற எலிசாவை ஒரு உத்தமமான சீசன் என்று சொன்னால் அது மிகையாகாது. அவ்வாறே ஆண்டவரின் சீடராக அழைக்கப்பட்டு அவருக்கு சாட்சியாக வாழ நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு வைராக்கியமான உறுதி என்னவென்றால், நான் உம்மை விடுகிறதில்லை என்பதே. என்னுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை ஆனாலும் சரி, நான் உம்மை விடுகிறதில்லை. இதுதான் மிகப்பெரிய ஒரு உறுதிப்பாடு. ஆகவே இந்த எலிசா இந்த உறுதிப்பாட்டோடு இந்த எலியாவை கடைசி வரை அவன் பின்பற்றினான் என்று சொல்லி நாம் இங்கே அறிந்து கொள்கின்றோம். 2வது நாம் பார்க்கும் பொழுது, இந்த எலியா சுழல் காற்றினால் எடுத்துக்கொள்ளப்படும் முன் எலிசாவிடம், நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்று சொல்லி அங்கே சொல்லுகின்றார். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாக கிடைக்க வேண்டும் சொல்லி அங்கே வேண்டுகிறார். கடைசி வரை இந்த எலிசா நம்பிக்கையோடு பின் சென்றதனால் இரட்டிப்பான நன்மையை அவர் பெற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். இந்த எலியாவிடம் வந்த இந்த இரட்டிப்பான வரத்தை இந்த எலிசா அவன் பெற்றுக்கொண்டார். பிரியமானவர்களே, இந்த இரட்டிப்பான ஆவியின் வரும் தனது மேன்மைக்காக அல்ல, தேவன் தன்னை பயன்படுத்தும்படியாகவே இந்த எலிசா கேட்டார். அப்படியே ஆண்டவர் அவரை பயன்படுத்தினார் என்று பார்க்கிறோம். அவர் இந்த ஆவியின் வரத்தை எதற்காக அங்கே கேட்டார்? அங்கே தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாக அங்கே அதை பயன்படுத்தும்படியாகவே அதை கேட்டார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்கின்றோம். 3வது நாம் பார்க்கும் பொழுது, இந்த எலியாவிடம் இருந்த அந்த சால்வை மேலே இருந்து விழுந்தபோது இந்த எலிசா அதை எடுத்து பயன்படுத்துகிறார். என்ன நடந்தது? ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. யோர்தானை அடிக்கிறார், அது பிரிந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதனால் எலியாவிடம் இருந்து இந்த ஆற்றலும் அதிகாரமும் எலிசாவுக்கும் வந்துகிறது என்பதை எரிகோவில் இருந்து வந்திருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் கண்டு அவர் முன் தரையில் வீழ்ந்து வணங்கி அவரை தங்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி நாம் படிக்கின்றோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15வது வசனத்தில் அதைத்தான் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே,
பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய நிருபத்தில் அங்கே குறிப்பிடும் பொழுது ரோமர் 8ஆம் அதிகாரம் 34, 35வது வசனத்தில் அங்கே சொல்லும் பொழுது, மரணமானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்லி அவள் சவால் விடுவதுதான் சீடனுடைய உண்மையான ஒரு சாட்சி. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு சவாலை அங்கே முன்வைக்கின்றார். என்னுடைய வாழ்க்கையில் எது வந்தாலும் சரி, கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் ஆழமாக உறுதியாக அங்கே சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். இதைத்தான் இந்த எலிசா தன்னுடைய வாழ்க்கையில் அங்கே சீடனாக இருந்து அதை நிறைவேற்றினார். நான் உம்மை விடுகிறதில்லை. பிரியமானவர்களே, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை விடாமல் நாம் பற்றிக் கொள்வோம். உண்மையான சீடராக அவருக்கு வாழ்ந்து நாம் சாட்சி பகருவோம் என்பதைத்தான் இந்த முதலாவது திருமறை பாடம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. இரண்டாவது திருமறை பாடமாக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பகுதி என்னவென்றால், தீத்துவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் முதல் 15 வசனங்கள். தீத்துவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் முதல் 15 வசனங்கள். இதற்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால், சீடத்துவம் உபதேசத்தில் நிலைத்திருப்பது. டிசைபிள்ஷிப் அபைட் இன் காட்ஸ் டீச்சிங். இந்த சீடத்துவம் என்பது உபதேசத்தில் நிலைத்திருப்பது. இங்கே தீத்து இயேசுவை தன்னுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட ஒரு கிரேக்கன் என்று சொல்லி அங்கே நாம் அறிந்து கொள்கின்றோம். கிரேத்தா தீவிற்கு இந்த பவுலின் பிரதிநிதியாக இந்த தீத்து நியமிக்கப்படுகின்றான். இந்த கிரேத்தா தீத்துவில் உள்ள சபைகளுடைய குறைவுகளை ஒழுங்குபடுத்தவும் மூப்பர்களை நியமிக்கவும் கிரேத்தா தீவிலே அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே தீத்துவை விட்டு வந்தார் என்று சொல்லி அந்த அதிகாரத்தை நாம் வாசிக்கின்றோம். தொடர்ந்து பவுல் இந்த தீத்துவுக்கு பல ஆலோசனைகளை அங்கே கொடுக்கின்றார். அதற்காகத்தான் இந்த நிருபம் எழுதப்பட்டது. பவுல் இந்த தீத்துவுக்கு பல ஆலோசனைகளை அங்கே கொடுக்கின்றார். என்ன ஆலோசனை? ஆரோக்கியமான உபதேசங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஏன்னா அந்த சமயத்தில் கள்ள உபதேசங்கள் பரவி வந்த ஒரு காலகட்டம், இந்த ஃபால்ஸ் டீச்சிங் என்று சொல்வார்கள். அவை கள்ள உபதேசம் அதிகமாக பரவி வந்த ஒரு நேரம். ஆகவே இந்த பவுல் தீத்துவுக்கு ஆலோசனை கொடுக்கும் பொழுது ஆரோக்கியமான உபதேசங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே ஆலோசனையாக அங்கே சொல்கின்றார். அவைகள் கை கொள்ளப்பட்டு போதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த 2வது அதிகாரத்தில் அதை குறித்து அழகாக சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் காண்கின்றோம். அதைத் தொடர்ந்து முதிர் வயதுள்ள புருஷர்கள், முதிர் வயதுள்ள பெண்கள், வாலிப பெண்கள், வாலிப புருஷர்கள், வேலைக்காரர்கள் ஆகியோருக்கும் இங்கே புத்தி சொல்ல வேண்டும் என்று சொல்லி அங்கே பவுல் குறிப்பிடுகின்றார். எதற்காக இங்கே சொல்லுகின்றார்? இவளுக்கு ஆலோசனை சொல்லுகின்ற இந்த தீத்து தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சாட்சியின் வாழ்க்கை வாழ வேண்டும். மற்றவர்கள் கவனிக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை ஒரு மாதிரியான ஒரு வாழ்க்கையாக அங்கே காணப்பட வேண்டும். அவருடைய வாழ்க்கை உபதேசத்தில் நிலைத்திருக்கின்ற ஒரு வாழ்க்கையாக காணப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அங்கே புத்திமதி சொல்கின்றார். மேலும் சொல்கின்றார், இந்த தீத்துவுக்கு அவர் சொல்லும் பொழுது மற்றவர்கள் குற்றப்படுத்தாதபடி முன்மாதிரியாய் வாழ வேண்டும் என்று சொல்லி அங்கே வலியுறுத்துகிறார். நற்கிரியைகளுக்கு மாதிரியாய் உன்னை காண்பித்துக்கொள், புத்தி சொல்லு, அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்துவிடு, தெளிந்த புத்தி தேவபக்தி உள்ளவனாய் ஜீவனம் பண்ணு, இயேசுவின் வருகையை எதிர்நோக்கியிரு, ஒருவனும் உன்னை அசட்டை செய்ய இடம் கொடாது என்று சொல்லி இந்த தீத்து பின்பற்ற வேண்டியவைகளை அங்கே குறிப்பிட்டு இப்படிப்பட்ட தன்மையுடையவனை சீடன் என்று சொல்லி அங்கே பவுல் உணர்த்துகிறதை நாம் காண்கின்றோம். பிரியமானவர்களே, உபதேசத்தில் நிலைத்திருந்து உண்மையான வாழ்க்கையை வாழ்ந்து நாம் சாட்சி பகர அழைக்கப்பட்டவர்கள் என்பதை இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்கின்றோம். அவை சீடத்துவம் என்று சொன்னால் உபதேசத்தில் நாம் நிலைத்திருந்து உண்மையான சீடராக நாம் வாழ்ந்து கடவுளை மகிமைப்படுத்துகிறவர்கள் என்பதை நாம் கற்றுக்கொள்கின்றோம். 3வது திருமறை பாடமாக நாம் கொடுக்கப்பட்ட ஒரு பகுதி, சுவிசேஷ பகுதி
யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 22வது வசனம் முதல் 30ஆம் வசனம் வரை. இதற்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால், சீடத்துவம் என்பது துன்பத்தை ஏற்றுக்கொள்வதாகும். The discipleship suffering servant. இந்த சீடத்துவம் என்பது அங்கே துன்பத்தை ஏற்றுக்கொள்கின்ற ஒரு தன்மை என்பதை நாம் கற்றுக்கொள்கின்றோம். இந்த சுவிசேஷ பகுதியில் முழுக்கு முனிவர் யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் ஸ்நானகனை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். இங்கே இந்த யோவான் ஸ்நானகனை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், கடமை உணர்வுள்ள ஆசாரியனாகிய சகேரியாவுக்கும் அங்கே அர்ப்பணிப்புள்ள அவர் மனைவி எலிசபெத்துக்கும் தீர்க்க தரிசனத்தின் பிள்ளையாக யோவான் ஸ்நானகன் அங்கே பிறந்தார். இவர் இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தப்படுத்துவதற்கு அனுப்பப்பட்ட ஒரு முன்னோடி என்று சொல்லி அங்கே நாம் அறிந்து கொள்கின்றோம். இவர் ஒரு முன்னோடி, வழியை ஆயத்தம் பண்ணும்படியாக வந்த ஒரு முன்னோடி, வழியை சீர்படுத்தும்படியாக வந்த ஒரு முன்னோடி என்று சொல்லி அவரை குறித்து நாம் வேதத்தில் கற்றுக்கொள்கின்றோம். முதலாவது இந்த யோவான் ஸ்நானகனை குறித்து முதலாவது நாம் தெரிந்து கொள்கின்ற ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த யோவான் ஸ்நானகன் எப்படி இயேசுவுக்கு உண்மையான ஒரு சீடனாக அவர் இருந்தார் என்பதை முதலாவது ஒரு குறிப்பை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவர் வனாந்திர பகுதியில் மனம் திரும்புங்கள் என்று சொல்லி வீர முழக்கமிட்டு அழைக்கின்ற ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். ஜான் த பேப்டிஸ்ட், த பிரீச்சர் ஆஃப் ரிப்பண்டன்ஸ். அதைத்தான் இந்த யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். வனாந்தரத்தில் தனியாக அவர் குரல் கொடுத்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று சொல்லி எல்லாரையும் அங்கே அழைத்து அங்கே மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று சொல்லி முழக்கமிடுவதை நாம் இங்கே பார்க்கின்றோம். மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லி அவர் அழைப்பு கொடுக்கின்றார். இந்த அழைப்பை ஏற்று மனம் திரும்பி அங்கே வந்தவர்களுக்கு ஞானஸ்நானம் அங்கே கொடுத்து வந்தார். மனம் திரும்பாத பட்சத்தில் தேவ கோபாக்கினைக்கு யாரும் தப்ப முடியாது எனவும் அவர் எச்சரிக்கின்ற ஒரு காரியத்தை நாம் இங்கே பார்க்கின்றோம். இதான் முதலாவது. யோவான் ஸ்நானகன் தனியாக அந்த வனாந்தரத்தில் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்ற ஒரு அறைகோவலை விடுக்கின்ற ஒரு காரியத்தை நாம் இங்கே பார்க்கின்றோம். ரெண்டாவது, இந்த யோவான் ஸ்நானகனுடைய சாட்சி, அவருடைய விட்னஸ், அதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, இயேசுவானவர் இந்த யோவானிடம் ஞானஸ்நானம் பெற வந்தபோது அவர் என்ன சொல்லுகிறார்? என்னிலும் வல்லவர் எனக்கு பின்வருகிறார், அவருடைய பாதரட்சிகளின் வாரை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல என்று சொல்லி தன்னை தாழ்த்துகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இந்த யோவான் ஸ்நானகனை குறித்து நாம் அறிந்து கொள்கின்ற ஒரு ஆழமான ஒரு உண்மை, இந்த சீடத்துவத்தினுடைய ஆழமான ஒரு தன்மை என்னவென்றால் தாழ்மை, எ மேன் ஆஃப் ஹம்பிள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யூத ரபிபாருக்குள்ளே ஒரு பாரம்பரியம் இருந்தது. ஒரு அடிமை தன்னுடைய எஜமானனுக்காக எந்த வேலையை செய்கிறானோ அதையெல்லாம் ஒரு சீடன் தன்னுடைய ரபிக்காக அவன் செய்ய வேண்டும். ஆனால் ஒரே ஒரு வேலையை மட்டும் அவன் செய்யக்கூடாது. அது என்னவென்றால் அவருடைய பாதரட்சியை அவிழ்ப்பது, ஆனால் இங்கே யோவான் ஸ்நானகன் என்ன சொல்கிறார்? அவருடைய பாதரட்சியை அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொல்லி தன்னை தாழ்த்துகிற ஒரு காரியத்தை நாம் இங்கே பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, அவர் சொல்கிறார், அவர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும் என்று சொல்லுகின்றார். இதான் ஒரு சீடத்துவத்தின் ஒரு முக்கியமான ஒரு தன்மை. ஒரு சீடனுடைய உள்ளத்தில் பொதிந்திருக்க வேண்டிய ஒரு ஆழமான ஒரு தன்மை, அவர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும் என்பதே யோவான் ஸ்நானகனுடைய குறிக்கோளாக இருந்தது. அது மாத்திரமல்ல, இயேசுவை குறித்து உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொல்லி அங்கே சாட்சி பகர்ந்தார் என்றும் நாம் இங்கே பார்க்கின்றோம். இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்க வந்த அந்த நோக்கத்தை மட்டும் இந்த யோவான் ஸ்நானகன் தன்னுடைய வாழ்க்கையில் அவன் நிறைவேற்றினார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இங்கே கடவுளை மேன்மைப்படுத்துகின்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து
துன்மார்க்கத்தை தைரியமாய் கண்டித்து சத்தியத்தை நிமித்தம் வரும் துன்பத்தை பொறுமையாய் சகித்து கிறிஸ்துவை உயர்த்தி காண்பித்த ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர் தான் இந்த யோவான் ஸ்நானகன். அதுதான் அதை குறித்து நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, உண்மையான ஒரு சீடன் ஆண்டவருக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தி அவர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும் என்று சொல்லி அர்ப்பணிக்கும் பொழுது அவன் கிறிஸ்துவுக்கு சாட்சி பகர ஒரு சீடனாக அவன் காணப்பட முடியும். ஆகவே இந்த 3 திருமறை பகுதிகளை நாம் சிந்தித்தோம். இந்த 3 திருமறை பகுதியுடைய தலைப்புகளை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது 2 ராஜாக்களின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கிறபடி, இந்த எலிசா நான் உம்மை விடுகிறதில்லை என்று சொல்லி இந்த எலியாவை பின்தொடர்ந்தான். உத்தமமான ஒரு சீடனாக கடைசி வரை அவன் காணப்பட்டான் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் எது வந்தாலும் சரி, என்ன நிகழ்ந்தாலும் சரி, வெட்டுக்களி வந்தாலும் சரி, கொரோனா இன்னும் அதிகமாக பாதித்தாலும் சரி, இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் நாம் விடுகிறதில்லை என்ற ஒரு ஆழமான ஒரு உறுதிப்பாடு நமக்கு தேவையாக இருக்கிறது. இரண்டாவது, நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே சீடத்துவத்தினுடைய ஒரு உண்மையான தன்மை என்னவென்றால் உபதேசத்தில் நிலைத்திருப்பது. இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் கள்ள உபதேசம் பரவிக்கொண்டிருக்கிற ஒரு காலத்திற்குள்ளாக நாம் இருக்கிறோம். ஆகவே உண்மையான உபதேசம் என்ன என்பதை நாம் ஆழமாக தெரிந்து கொண்டு இந்த உபதேசத்தில் நாம் நிலைத்திருந்து சாட்சி பகர்கிறவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, இந்த யோவான் ஸ்நானகன் நீ பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும் என்று சொல்லி தாழ்த்தினதைப் போல எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்தும் பொழுது இந்த உண்மையான சீடத்துவத்தினுடைய தன்மையை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். ஆகவே சீடத்துவம் என்பது அந்த சான்று பகரும் சீடத்துவம் என்பதை இன்றைக்கு நாம் இதை குறித்து நாம் சிந்தித்தோம். அவை தொடர்ந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த கர்த்தாவே, உம்மை துதிக்கின்றோம், உம்மை சோத்தரிக்கின்றோம் சுவாமி. சான்று பகரும் சீடத்துவம், டிசைபிள்ஷிப் அஸ் விட்னஸ் என்ற ஒரு தலைப்பை மையப்படுத்தி இன்றைக்கு எங்களுக்கு தரப்பட்டுள்ள 3 திருமறை பகுதிகளை நாங்கள் மையப்படுத்தி நாங்கள் சிந்திக்கும்படியாக எங்களுக்கு நீர் உதவி செய்தீர். பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுத்த ஆழமான உண்மைகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கின்றோம், உம்மை சோத்தரிக்கின்றோம். இயேசுவை பின்பற்றுகிற சீடர்களாக நாங்கள் வாழ்ந்து கடைசி வரை இந்த கிறிஸ்துவை எங்களுடைய வாழ்க்கையில் விடாப்பிடியாமல் பிடித்து கொண்டு அவரை சார்ந்து கொண்டு வாழ எங்களுக்கு நீ உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை செய்தியை கேட்கின்ற பார்க்கின்ற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஒருவருடைய வாழ்க்கையிலும் நீ இடைபெற வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். நீர் ஒவ்வொருவரையும் தைரியப்படுத்துவீராக. பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள் என்ற வேத வசனத்திற்காக நாங்கள் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். ஒருவேளை கொரோனா தாக்குதல் அதிகமாக இருந்தாலும், ஒருவேளை வெட்டுக்கிளி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்பட்டாலும் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள் என்ற வேத வசனத்தை நாங்கள் சார்ந்து கொண்டு நாங்கள் தொடர்ந்து உண்மையில் நாங்கள் நிலைத்திருக்க நீ கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆகவே ஒவ்வொருவருடைய குடும்பங்களிலும் தேவ சமாதானம் ஊற்றப்படுவதாக, உடைய உள்ளங்களிலும் மெய் மகிழ்ச்சியை நீ தந்திரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். அருமரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமீன். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் தயவுள்ள பராமரிப்புக்கும் தெய்வீக சமாதானத்திற்கும் நம்மையும் நம்முடைய குடும்பங்களை ஒப்புவிக்கிறோம். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அன்னோன் ஐக்கியம் வழியெடுத்துதல் நாம் அனைவரோடும் மீண்டும் மீண்டும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். நிறைவு பாடலாக புத்தெழுச்சி பாடல் 163வது பாடல், போற்றி துதிப்போம் நாம் தேவதேவனை புதிய இதயமுடன் என்ற பாடலை பாடும். போற்றி துதிப்போம் எம் தேவதேவனை புதிய இதயமுடனே, நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரே,
பாடி துதிப்போம். நேற்றும் என்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தரைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தரைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சொந்தமென்று மாறாதே, ஆர்ப்பின் ஜெய துணியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். ஆர்ப்பின் ஜெய துணியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். பூமி அகிலமும் சாட்சியாகவே உங்கள் என்ற கட்டளையதால் ஆவியாத்துமாவும் தேகம் யாவும் என்று தந்து தொண்டு செய்குவேன். ஆவியாத்துமாவும் தேகம் யாவும் என்று தந்து தொண்டு செய்குவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். சங்கீதக்காரனோடு இணைந்து நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உடமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகலோபகாரங்களையும் மறவாதே. ஆமென். தேவ சமாதானம் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.